ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலையை பற்றி தாங்க உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, NITTTRலேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த NITTTR அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். இதாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா குரூப் சி பதவிகள் வெளிவிட்டிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வெளிவிட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் இந்த குரூப் சி பதவிகளுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/10/2024 தாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். என்னென்ன போஸ்ட்டெல்லாம் விட்டுருக்காங்க, இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா குரூப் சி பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்கேல் பேமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சீனியர் ஆஃபீஸர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பே லெவல் சொல்லியிருக்காங்க 29,000 லேருந்து உங்களுக்கு 92,000 வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2, அதாவது கன்சோல் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ். பே லெவல் பார்த்திங்கன்னா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கிரேட் 2 பார்த்திங்கன்னா டிராஃப்ட் மேனுக்கானது. இது பார்த்திங்கன்னா சிவில் சைடு ஒர்க்குக்கானது. இதுக்கான பே லெவல் பார்த்திங்கன்னா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீனியர் செக்ரட்டரியன் அசிஸ்டன்ட் சர்ஜென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 25,200லேருந்து 81,100 வரைக்கும் பே ஸ்கேல். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீனியர் செக்ரட்டரியன் அசிஸ்டன்ட் ஸ்டிவார்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியும் 25,200லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீனியர் செக்ரட்டரியன் அசிஸ்டன்ட் ஸ்டென்டோகிராஃபருக்கு பார்த்திங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இசியில் பார்த்திங்கன்னா 25,200 டு 81,100 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஐடி சிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 25,200லேருந்து 81,100 வரைக்கும் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியன் அசிஸ்டண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 2 கொடுத்துருக்காங்க. பே லெவல் பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டிரைவர் போஸ்ட்டுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஓவரால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 வேக்கன்சிஸ் ஓவராலாக குரூப் சி போஸ்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ, அதோட ரிசர்வேஷன் எவ்வளோ, பே ஸ்கேல் எவ்வளோ, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அண்டு ஏஜ் லிமிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ், இதை பற்றின டீட்டெயில் தாங்க நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் சீனியர் ஆஃபீஸர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான போஸ்ட்டு தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ். ரிசர்வேஷன் ஓபிசியில் ஆல்ரெடி பே ஸ்கேல் சொன்ன மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஹிந்தியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் இங்கிலீஷ் ஆஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் பார்த்துக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் குட் கமாண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கன்சோல் ஆப்ரேட்டருக்கானது. இதுக்கு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்
இவிஎஸ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் 22,200லேருந்து 92,300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபைனல் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், அதாவது கிளாஸ் 10th முடிச்சிருக்கணும் வித் 3 years இன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வந்து 3 years டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 10 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ரெவலண்ட் ஃபீல்டில் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் ஒன்றும் அந்த கேட்டகரியில் முடிச்சிருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்றா அது இல்லைன்னா இது ஏதோ ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம் இன் ஐடி டொமைனில் இருக்கணும், நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன், சர்வர் டெக்னாலஜி சர்டிஃபிகேஷன், வெப் டெவலப்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 yearsன்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஜூனியர் டிராஃப்ட்மேனுக்கானது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் சைடு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து எஸ்சி சைடு சொல்லியிருக்காங்க, ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபைனல் ஆர் இட்ஸ் கிளாஸ் 10 ஈக்குவலன்ஸ் கிளாஸ் 10 வித் 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கணும். அதே 10 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து பிஇ அல்லது வந்து பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். 5 years வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ கார்டு, டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ்ஸு, ரிவிட் ஆர்கிடெக்சர் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் டு 3D மாடலிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இதுக்கும் 35 yearsக்குள்ளே தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க, இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் சர்ஜென்ட்டுக்கானது. பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின்ஸ், அதாவது எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும் இந்த போஸ்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து 5 years வந்து சர்ஜென்ட்டாக வந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஈக்குவல் பொசிஷன் இன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது லார்ஜ் அண்ட் ரெப்யூட்டட் ப்ரைவேட் செக்டர் ஆர்கனைசேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபிசிக்யூக் வித் நாலேஜ் ஆஃப் லைசன் அண்ட் ஃபயர் சேஃப்டியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் 35 years தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்டீவார்டுக்கானது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கும் இது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க, இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 2 years வந்து உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 35 years. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்டீனோகிராஃபருக்கு பார்த்திங்கன்னா 4 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும். உங்களுக்கு வந்து டைப்பிங் நாலேஜ் வந்து இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 words per minute வந்து இருக்கணும் ஸ்பீட் இன் ஷார்ட் அண்டில். அதே வந்து இங்கிலீஷ் டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 40 words per minute வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டீனோகிராஃபராக இருக்கணும். அதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து 35 years தான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னீஷியன், அதாவது இனி எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இசி சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபைனல் ஆர் ஈக்குவலண்ட் வந்து 10th முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஐடிஐ ஹோல்டராக வந்து இருக்கணும். இன்னும் எலக்ட்ரானிக்ஸில் 10 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஸ்கூல் ஃபைனல் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் கிளாஸ் 10 3 years டிப்ளமா வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்கணும். 7 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட்டுமே வந்து 35 years தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஐடி அண்ட் சிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து கிளாஸ் 10th அல்லது வந்து ஐஐடி ஹோல்டராக வந்து இருக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில். அதில் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் தான். இதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியன் அசிஸ்டன்ட் ஜேஎஸ்ஏ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th +2 வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தாவே போதுமானது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மினிமம் டைப்பிங் ஸ்பீட் வந்து இருக்கணும். 30 words per minute வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். இதுக்கான கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். நாட் லெஸ் தென் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்குமே 35 years தான் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஐடி அண்ட் சிஎஸ்சிக்கு தான் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபைனல் அல்லது வந்து ஐஐடி ஹோல்டர் வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 years வந்து டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ரெவலண்ட் ஃபீல்டில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 years தான். இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. பே லெவல் 18,000லேருந்து 55,900 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் சைடில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 35 years தாங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே சொல்லியிருக்காங்க. வந்து இதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. பே லெவல் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பாஸ்ட் ஸ்கூல் லெவல் வந்து நீங்கள் வந்து 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மஸ்ட் பாஸ் வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கான லைசன்ஸுமே வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் மெக்கானிசத்தில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மைனர் ரிப்பேர் எல்லாம் ஆச்சுன்னா அதை வந்து சரி செய்கிற நாலேஜ் வந்து இருக்கணும். உங்களுக்கு வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்துங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட்டுமே 35 years. இதையுமே வந்து செக் பண்ணிக்கங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 14/9/2024 ஓப்பன் ஆயிருக்குங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/10/2024 தாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 5 PM நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஐ அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நடக்கும், அல்லது வந்து OMR பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அல்லது டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். அதாவது இந்த 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees ஃபார் வந்து பார்த்திங்கன்னா MTS அண்ட் MTS டிரைவர் போஸ்ட்டுக்கு. அதே 500 rupees வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் த போஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் EWS OBC கேட்டகரிஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 rupees மித்த போஸ்ட்டுக்கெல்லாம். இதே MTS அண்ட் MTS டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் ரீஃபண்டபிள் தான். இதுவுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் C போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஷார்ட்லியாக உங்களுக்கு வந்து phase 1 phase 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் இந்த எலிஜிபிள் கேட்டகிரியில் வரீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.